சரி, முருகப்பெருமானுக்கு 2 மனைவியர்கள் உண்டு இல்லையா? வள்ளி, தெய்வானை, இப்படி 2 பேர் உண்டு. அதாவது முருகப்பெருமானுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியவள் வள்ளி, இடதுபுறமாக இருக்கக்கூடியவள் தெய்வானை. இந்த வள்ளி ரொம்பவே இரக்கமான மனசுடையவள். இவளும் ஒரு வள்ளல் தன்மை உடையவள். யார் கேட்டாலும் அப்படி வாரி கொடுக்கிற வள்ளல் தன்மையை உடையவள் தான் வள்ளி. அதாவது ஆண் பால்ல வள்ளல்னு சொல்லுவாங்க, பெண் பால்ல வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளி என்ன பண்ணுவாளாம், முருகப்பெருமானுக்கு இப்போ நம்ம ஏதாவது துன்பம் அப்படின்னு அவரை சரணடைஞ்சோம் அப்படின்னா அவரே மறந்தா கூட, முருகப்பெருமான் மறக்க மாட்டார், ஆனால் அவரே மறந்தா கூட இந்த வள்ளி என்ன பண்ணுவா, அதாவது அந்த பக்தன் அன்னைக்கே பிடிச்சி ஏதோ கஷ்டம்னு கேட்குறாங்கங்க, என்னன்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அந்த மாதிரி வள்ளி முருகப்பெருமானுக்கு ஞாபகப்படுத்துவாளாம். அதாவது முருகப்பெருமானுடைய மனைவியர்களையும் என்ன சொல்றாங்க, மண்ணுலக சக்தி விண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்தவள் தான் வள்ளி. இவளை மண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. விண்ணிலேயே பிறந்து விண்ணிலேயே வளர்ந்தவள் தான் யாரு, தெய்வானை. அவளை விண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆக மண்ணுலக சக்தி விண்ணுலக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுக்கு அப்படின்னா, நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா நம்ம இந்த பூலோகத்துல வாழும்போது, இந்த மண்ணுலகத்துல வாழும்போது நமக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குமா. அதே போல இறந்து நம்ம விண்ணுலகத்துக்கு போகும்போதும் விண்ணுலகத்துல வாழ தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யார, நம்ம முருகப்பெருமான